ஆமாம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி, ஏழாம் தேவாரம் போற்றி, ஏழாம் திருமுறை போற்றி. 4வது மந்திரத்தின் பொருள் என்ன? நம்பியே நீ செவ்விய அணியினை உடைய மலைமகளோடு உடனாயினவன் ஆதலின் இருவீரும் இங்கே இருக்கின்றீர்களா என்று நான் வினவ. அம்மை கூட தான் இங்கே இருக்கியான்னு கேட்டேன். அசைதல் பொருந்திய யானையினது தோலை, கருத்த கண்டத்தையும் கபாலத்தையும் பவளம்போல் உருவத்தையும் உடையவன், தேவர்களுக்கு ஒப்பற்ற துணைவனாகிய இறைவன் உளம்போகீர் என்று சொன்னானே, இது அவனது கண்ணோட்டம். இவ்வாடு இறைவன் சொல்லலாமான்னு கேட்குறாரு. விளக்கம் எழுதுங்க. நீ அம்மையுடன் இருக்கிறாய். முதல் பாயிண்ட், அம்மையுடன் இருக்கிறாய். அம்மையுடன் இருக்கிறதுனால தான் நான் ஒன்று இப்படி கேட்டேங்கிறார். அம்மையுடன் இருப்பதனால்தான் இவ்வாறு கேட்டேங்கிறார். அம்மையுடன் இருத்தல் என்பது நீ அருளுக்குரியவன் அர்த்தம். நீ அருளுக்கு உரியவன் என்று பொருள். அருள வேண்டிய நீ அருளவில்லைன்னு சொல்றாரு, அதான் அர்த்தம். அம்மை கூட இருந்தும் அருள வேண்டிய நீ அருளவில்லை. பிறகு இன்னொரு பொருள் அதில் எடுக்கலாம். இன்னொரு பொருள் என்னன்னா, சங்கிலியாரை பிரிஞ்சு வந்துட்டார். இவர் யாரோட இல்லை? மனைவியோட இல்லை. யாரும் கூட இப்போ இல்லை, பறவையாரும் கூட இல்லை. நான் தனியாக இருக்கிறேன்னு ஒரு அர்த்தம். கண்ணு தெரியாத நேரத்தில் நான் தனியாக இருக்கிறேன்னு ஒரு அர்த்தம். நீ நல்ல பகுமானமாக, மனைவியும் கணவனுமா நீங்கள் நல்ல மதர் லாங்குவேஜில் சொல்கிறார். பகுமானமாக நீங்கள் சந்தோஷமாக நீ இருக்கிற, நீங்கள் உங்கள் குடும்பம் அமைதியாக முருகன், விநாயகர், மனைவி, சிவன் சந்தோஷமாக இருக்கிறீங்க. நான் இப்படி என் மனைவி ஒரு பக்கம், அந்த பக்கம், அந்த அம்மா திருவொற்றியூரில் இருக்குது, அந்த அம்மா திருவாரூரில் இருக்குது, நான் இடையில கண்ணு தெரியாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த செய்தியும் அதுக்குள்ளே இருக்குது. எழுதுங்க அதை. கம்பமரும் கரியுரியின் கரைமிடற்றன் காவாலி செம்பவள திருவுருவன் செய்யுளையோடு உடனாகி. செய்யுளையோடு உடனாகி அந்த வரி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அம்மையோட நீ இருக்கிற, அதுக்கு பின்னால் இந்த அர்த்தம் இருக்குது. இந்த அர்த்தம், 2வது அர்த்தம் தான் ரொம்ப முக்கியம். அம்மையோட இருந்தால் அருள்வானுங்கிறதா எல்லாருக்கும் தெரியுமா, அதை சொல்கிறதுக்கு ஒரு சைவன் தேவையில்லை. இந்த அர்த்தம் தான் ரொம்ப முக்கியம். என்னது, 2 கல்யாணம் பண்ணி என் மனைவி இப்போ இல்லை, நான் தனியாக சிக்கிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அம்மா இந்த பக்கம் திருவொற்றியூரில் இருக்குது, நான் கண்ணு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, கண்ணு தெரியாமல் தனியாக இருக்கிறேன். அது சாமிக்கிட்ட அவர் சொல்கிறதுக்காகத்தான் நீ மனைவியோடு இருக்கிறாயின்னு சொல்கிறோம். ஆமாம், 2 கண்ணும் தெரியாமல் 2 மனைவியும் பிரிஞ்சு நான் அந்த கான்செப்ட் தான் அதில் எடுக்கிறதுல தான் உங்கள் திறமை இருக்குது. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களை சைவம் பேசுகிறவங்கள பார்ப்பாங்க, இல்லைன்னா உரை பேசுகிறவங்கள பார்ப்பாங்க. உங்களுடைய இன்னைக்கு ஐயா சொன்னார், என்னுடைய மாணவர்களில் சிறந்த மாணவர்னு அறிவிச்சார். அது ஒன்று போதும், இந்த பிறந்ததுக்கு பயன் போதும். இன்னைக்கு சொன்னார், இந்த ஐயா மைக்கில் சொன்னார், என் மாணவர்களில் சிறந்த மாணவர் இவர் அப்படின்னு சொன்னார். இந்த பிறவி பையனு அது போதும். என்ன சொல்கிறீங்க? அதுக்கு மேலே என்ன இருக்குது உலக வாழ்க்கையில்? காரணம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம அந்த வேலையை பிறர் மாதிரி செய்யாமல் ஒவ்வொரு உயிருக்குள்ளே இறைவன் பேசுவார். அப்படி செய்யணும். நான் உங்கள்கிட்ட வேண்டதே அந்த ஒன்று தான். உங்ககிட்ட சாமி பேசுவார், அதை நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட சாமி பேசுகிறது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சாமி உங்களுக்குள்ளே சாமி இருக்கிறாருன்னு சைவசு தான் சொல்லுதில்ல. நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சு அந்த சாமி உங்கள்கிட்ட பேசுவார்ல. நீங்கள் அது பேசுறது இல்லை, நீங்கள் உரையாசிரியர் கூட தானே பேசுகிறீங்க. ஆமாம், நம்ம உயிருக்குள்ளே அது இருக்கிறத படித்ததையாவது வெளியே கொண்டு வரணும். புதுசாக தோணலைன்னா கூட பரவாயில்ல, என்ன செய்யணும், படித்ததையாவது உள்ளே கொண்டு வரணும். இப்போ நான் 8வது வகுப்புக்கு ஒரு தடவை பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் இறந்து போயிட்டான்னா அவங்க கூட காசு பணம் வராதுங்கிறேன். ஒரு 13 வயசு பிள்ளை, 8வது பிள்ளைக்கு 13 வயசு. அப்போ நெத்தி காசு கொண்டு போகுது, நீங்கள் வராதுங்கிறீங்க. புரியுதா? சுமந்துட்டு போகும்போது நெத்தி காசு கொண்டு போகுதுன்னு கேட்குது. அதுக்குள்ளேருந்து ஒரு பாடம் வெளியே வருது பாருங்க. 8வது பிள்ளை எனக்கு பாடம் நடத்துது. அப்போ இந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் நம்ம சொல்லணும். போகும்போது கூட எதுவும் வராதுன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமாம் ஆமாம், வர்றது. ஆனால் அந்த குழந்தை அப்படி யோசிக்கிறதில்ல. அதை என்ன எழுதுனீங்க? அந்த செய்தியை நீங்கள் அதில் எடுக்கணும். எடுத்தால் தான் நீங்கள் அந்த பாடத்தை உங்கள் பார்வையில் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது யானைத்தோல், ஆணவமல ஒடுக்கம்.
நீலகண்டம் கருணையும் பேராற்றலும். கபாலம் பாசத்தை ஏற்றல். பவள நிறம் ஞானம். பவள நிறம் ஞானம். தேவர் தலைவன் பரத்துவம். தேவர் தலைவன்கிறது சிவபரத்துவம். அது ஒரு ஆர்டரில் வச்சிருக்கிறாருங்க. ஆணவமூலத்தை நீக்கிறவனா இருக்கிறதுனால தான் ஆணவமூலத்தை எந்த கடவுள் நீக்குதோ அவர் தான் வீடு பேறு தர முடியும். சூரபன்மனை யாரால் மட்டும்தான் அழிக்க முடிஞ்சது? அந்த கந்த புராணத்தில் அந்த முருகருடைய படையால் அழிக்கப்பட்டவங்கெல்லாம் எந்திரிச்சு வந்துடுறாங்க கடைசியில். அதுக்கு முந்தின நாள் பாடம், கடைசி பாடம். அந்த பாடத்துக்கு நிறைய பேர் வரல. மது வந்திருந்தீங்கல்ல, எல்லாரும் முருகருடைய படை கஷ்டப்பட்டு கொண்டு எல்லாரும் உயிரோட வந்துடுறானுங்க. அவங்க அம்மாவை கூப்பிடுறான். அவங்க அம்மா பேர் மாயை. என்ன வேணுங்கிற இறந்தவங்களெல்லாம் உயிரோடு எல்லாரும் எந்திரிச்சு வந்துடுறானுங்க. பிறகு முருகர் தான் திரும்ப வந்து எல்லாரையும் அழிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னா கந்த புராணம், இவங்க எல்லாருக்குமே நான் அவனை கொன்னேன் இவனை கொன்னேங்கிற எண்ணம் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இப்போ சிவபெருமான் தேரில் ஏறுறாரு, முப்பரம் ஏறிக்க. தேர் செஞ்சவங்களுக்கு என்ன எண்ணம் வந்தது? அதே மாதிரி அவங்களுக்கு வந்துடும்ங்கிறதுக்காகத்தான் முருகர் எல்லாரும் எந்திரிக்க வச்சாராம். எல்லாரையும் எழ வச்சு ஒரே வினாடியில் ஒரு அஸ்திரத்தினால எல்லாரையும் அடிச்சு விடுறாரு. அப்போ இந்த சூரபன்மனை யார் மட்டும்தான் அழிக்க முடியும்? அப்போ இந்த யார் ஆணவ மலத்தை அழிக்கிறாரோ அவர் தான் வீடு பேறு தர முடியும். அதனால இதுல எந்த மலத்தை முதல்ல வச்சாரு? ஆணவத்தை வச்சாரு. அதுக்கடுத்தது பேராற்றலும் பேரர்களும் உடையவன் தான் எதை அழிக்க முடியும்? ஆணவலத்தை அழிக்க முடியும். அழித்தாரு. கருணை உள்ளவன் தான். கருணை இருக்கிறதுனால தான் நம்முடைய ஆணவ மலத்தை போக்குறாரு. சும்மா போக்குவாரா? ஒரு அம்மா திருச்செந்தூர் வர்ணனையில் சொல்லுது, ஆணவ மலத்தை அழித்த பிறகு மீண்டும் மீண்டும் ஏன் அழிக்கிறார்கள்? ஏனென்றால் அது அழியாது. அப்படி கிடையாது. அதனுடைய ஆற்றல் ஒடுங்காது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட உயிரை மறைப்பதை விடும். ஒரே நேரத்தில் எல்லா உயிரையும் மறைப்பதை அது என்ன செய்யாது, விடாது. அப்படியே அதை டெவலப் பண்ணணும். தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லணும், தவிர தப்பு தப்பாக என்ன செய்யக்கூடாது. அதை கேட்கறதுக்கு நம்ம ஆட்கள் இருக்கானுங்க. பிறகு கேட்குறவங்க இருந்தால் பிறகு இருக்கதான் செய்யும். எழுதுங்க. அழியாது. ஆற்றல் ஒடுங்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஆணவமலம் மறைப்பு போக்கணும்னு நினைச்சா இறைவன் உங்களுக்கு மட்டும்தான் மறைக்கிற வேலையை நிறுத்துவார். இன்னொரு உயிருக்கு வந்து என்ன ஆணவமலம் போகிற ஸ்டேஜ் வரலன்னா அதை மறைத்து கொண்டு இருக்கும். தன்னுடைய வியாபகத்தை என்ன செய்யாது, இழக்காது. ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி. ஆதினா அதனுடைய இருப்பு குறையாது, என்கிட்ட வராது, அதனுடைய வேலையை அது செஞ்சுட்டு இருக்கும் அப்படிங்கிறார். ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றிங்கிறார் உமாபதி சிவன். கபாலத்தை ஏன் சொன்னார்னா, ஆணவமலங்கிறதே பாச நீக்கம் தான். இந்த கபாலங்கிறது பாச நீக்கம். பாச நீக்கம். பாசத்தை நீக்கின பிறகு என்ன கொடுப்பாரு? அதான் பவள நிறம். அதான் பவள நிறம். இதெல்லாம் உடையவன் யாரா இருப்பான்? அவன் தான் பரத்துவம் உடையவன். அவன் பரத்துவம் உடையவன். இவன் சுந்தரர் என்ன சொல்ல வரன்னா, யாரோ ஒருத்தன் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டானா பரவாயில்ல, இவ்வளவு தகுதி இருக்கிறவன் இப்படி சொல்லிவிட்டானா, புரியுதா? இதே ஒரு இந்திரன் சொல்லியிருந்தான், சந்திரன் சொல்லியிருந்தான்னா முடியாது சொன்னான். இவருக்கு எல்லாம் முடிஞ்சு என்ன பார்த்து என்ன சொல்லிவிட்டாரு? உளம்போகீர் என்றானேன்னு கடைசியில் முடிச்சார். அப்படிப்பட்ட இறைவன் என்னை பார்த்து உளம்போகீர் சொன்னானே, இது அவனுடைய கருணையான்னு கேட்கிறார். அங்க இருக்கிறியான்னு கேட்கிறாரு. எதற்காக அங்க இருக்கிறான்னு கேட்கிறார். இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஒவ்வொரு லைட்டா அணைக்கிறாரு, கடைசியில் இந்த லைட்டை அணைச்சிருவாரு. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு கிளம்புங்க. பொன் போன்ற மனமுடைய கொன்றையை சடையில் பொருந்தியதால் இறைவனுடைய சடை அழகு பெற்று விளங்குகிறது. சடையில் உடையதுனால இறைவனுடைய சடை அழகா இருக்கான். மின்னல் போன்ற இடையுடைய அம்மை பாகனாக இருக்கிறான். அம்மை ஒரு பாகமா இருக்குதான்.
இவருக்கு சிவன் சந்தோஷமா இருக்கிறதாங்கிறத விட அவர் மனைவி சந்தோஷமா இருக்கிறது பிடிக்க மாட்டேங்க யாருக்கு. நீ மட்டும் நல்ல பகுமானமாக குடும்பத்தோடு இருக்கிற, நான் திருவொற்றியூருக்கும் போக முடியாமல் இருக்கிறேங்கிறார். யாரு இல்லை, அவர் நீங்கள் நேரடியாக அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு கான்செப்டாக போனால் அது கதையாக வராதில்ல, திருவிளையாடலை வராதில்ல. இப்போ அந்த சுந்தரர் அப்படி தான் கேட்டார், இப்படி தான் கேட்டாருன்னு நம்ம சித்தாந்தத்தை நேரடியாக அடாப்ட் பண்ணிங்கன்னா அதில் அதனுடைய என்ன அழகு கெட்டுரும், அந்த திருவிளையாடல் அழகு என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். அதை அப்படியே பார்த்துட்டு வரணும். அப்போ மின்னல் போன்ற இடையுடைய அம்மையை நீ ஒரு பாகத்தில் கொண்டிருக்கிறாய். இப்போது ஆணவமலம் தானே சூரபன்மன், ஆணவமலத்துக்கு உயிர் உண்டா, அது சடப்பொருள் தானே. அப்போ ஆணவமலம் எப்படி சூரபன்மன் ஆச்சு? நீங்கள் அது அந்த இடத்துல நம்ம சித்தாந்தத்தை நேரடியாக போட்டோம்னா எல்லாமே இதாக போயிடும், பிளாப் ஆயிரும். ஆணவமலம் சடப்பொருளா சித்து பொருளா? ஆனால் சூரபன்மன் என்ன பொருளாக நிற்கிறான். அதையெல்லாம் யோசித்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல அதை நம்ம ரொம்ப உள்ளே போனோம்னா அதனுடைய அந்த அழகு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். ஆமாம், வாங்க. அதனால் இந்த இடத்துல என்ன எழுதுனீங்க? அம்மையோடு இறைவன் இருக்கிறான். அது அந்த பொருள் முழுவதும் எழுதிட்டீங்க. அது வரைக்கும் தான் வந்திருக்கீங்களா? இடப வாகனம் உடையவன், அவனுடைய இருபக்கமும் அடியார்கள் நெருங்கி வருகிறார்கள். வணங்கி போற்றுகிறார்கள். அடியார்கள் இரண்டு பக்கமும் நெருங்கி வருகிறார்கள், வணங்கி போற்றுகிறார்கள். நான் கோயிலில் இருக்கிறாயா என்று கேட்டேன். அவன் உளம்போகீர் என்று சொன்னான். இப்போ அம்மையோடு இருக்கிறத சொல்கிறதுக்கு நாம் ஒரு காரணம் கற்பிக்கிறோமல்ல. எனக்கு அம்மையை ஏன் சொல்கிறாங்கிறதுக்கு நாம் ஒரு காரணம் கற்பிக்கிறோமல்ல. இங்கே பாருங்கள், அடியார் துயர்கண்டு வாழாயிரா என்றே அந்த குறிப்பை சொல்கிறதுக்கு தான் அடியார்களை உள்ளே கொண்டு வர்றாருன்னு உரையில் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தில் அடியார்கள் வர்றாங்கல்ல, அடியார்களை ஏன் கொண்டு வர்றாருன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அடியார்கள் துன்பப்படுறது உனக்கு பிடிக்காத, நான் துன்பப்படுறது நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாராம். இதே கான்செப்டை தான் நம்ம யார் மேலே ஏற்றிருக்கிறோம்? அம்மை மேலே ஏற்றி இறைவன் அம்மையப்பராக இருக்கிறத இவருடைய மனைவி குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறாருன்னு சொல்கிறோம். அடியார் துன்பப்படுவதை நீ தாங்க மாட்டாயே என்ற குறிப்பு இதில் இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம வகுப்பு ஒரு எழுத்து கூட டைவெர்ட் ஆகிறதா நீங்கள் நினச்சா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. புரியுதா? நம்முடைய 40 வருஷ லெசனில் ஒரு எழுத்தை கூட வாபஸ் வாங்கின வரலாறு கிடையாது. நமக்கு பேசுனா பேசுனது தான் சாமியை நினச்சி தான் நம்ம பேசுகிறோம். அந்த உள்ளுணர்வில் தான் நம்ம இந்த பாடத்தை என்ன செய்கிறோம், சொல்கிறோம். உங்களுக்கு ஒன்று தோணிச்சுதுன்னா அது நீங்கள் எங்கே தோணுதோ அங்கே சொல்லுங்கள். அதுக்கு நான் என்ன செய்கிறது? நான் அதுக்கு உங்களுக்கு தோன்றதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துல அழகாக சொல்கிறார் பாருங்க. இது மேலை மந்திரத்தில் யார் வரல, இங்கே வர்றாங்க. வந்த உடனே சொல்கிறாரு, அடியார் துயரத்தை நீ தாங்க மாட்டாயே என்ற குறிப்பு உள்ளதுங்கிறார். விளக்கம் எழுதிட்டீங்கன்னா 5 நிமிஷத்தில் எழுதிருங்க, அது நல்லது. கொன்றை ஓம்கார குறியீடு, கொன்றையில் தேன் இருக்குது பிரணவ குறியீடு. பண்டிதமணி சொல்லுவார், கொன்றை மலர பேரின்பத்துக்கு பிரணவத்திற்கு அதனுடைய மனம் நிறத்துக்கெல்லாம் அம்மை இதையெல்லாம் பொறுத்தலான்னு சொல்லுவார். அந்த ஒரு பூலை எல்லாத்தையும் எடுத்துடலான்னு சொல்லுவார். அதனுடைய நிறத்துக்கு அம்மையை பொறுத்தலாம் அல்லது மனத்துக்கு அம்மையை பொறுத்தலாம் எல்லாம் சொல்லுவார். அம்மை மின்னல் போல இருக்கிறாங்கிறார். அதுதான் அபிராமிப்பட்டர் மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அப்படின்னார். அந்த மின்னல் போல என்பது அம்மையை ஒளியா பார்க்கிறார்னு அர்த்தம்.
இந்த இடத்துல ஒரு அழகு இருக்கு. இவருக்கு என்ன தெரியல, ஆனா அம்மையை யாரா பார்க்கறாரு? அப்போ அவருக்கு அக கண்ணில் அவர் யோசிக்கிறார். இது ஒரு அழகு இருக்கு பாருங்க, அகக்கண்ணில் யோசிக்கிறார். மின்னல் போன்ற ஒளியுடைய அம்மைன்னு இப்போ சொல்றாரு. ஆனா அவருக்கு புறக்கண் இருட்டில் இருக்குது. அப்போ அகத்தை யாரை பார்க்கிறாரு? அம்மை அருளை தியானிக்கிறார். அவர் மார்க்கமும் அருள் மார்க்கம் தான். யோக மார்க்கங்கிறது அருள் யோக மார்க்கத்துக்கு இன்னொரு பேர் அருள் மார்க்கம் தான். அம்மையை ஒளியா உள்ள பார்க்கிறாரு. இடப வாகனத்தில் ஏறுதல், அறத்தில் ஏறுதல். கேரளாவில் அந்த கோயில் நிர்வாகம் சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தர் எங்களுக்கு ஒரு நாள் விருந்து வச்சாங்க, எங்கள் எல்லாருக்கும். அவருடைய பேரம்பேர் ரிஷப். அது மது ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் வீட்டில் அழைச்சிட்டு போய் விருந்து வச்சாங்க, ஒரு கேரளாக்காரங்க வீட்டில். அவர் பேரம்பேர் ரிஷப். அது வேறு, அது கோயில் நிர்வாகி. இது இன்னொருத்தர் பேரம்பேர் ரிஷப். அவன் காவடி சின்ன பையன் காவடி எடுக்கிறானா, காவடிக்கு பூஜை பண்ணுறானா, எல்லாருக்கும் பார்த்து சாமி கும்பிட்றான். எங்களுக்கு உணவு அவன் தான் பரிமாறுவேங்கிறான். டைனிங் டேபிள் உயரம் கிடையாது, அப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பையனை. பரிமாற விடலன்ட்டு சண்டை அவங்கக்கிட்ட. அப்போ அவங்க அதுக்கான பொருளில் தமிழ் பொருளெல்லாம் சொல்கிறாங்கங்க. ரிஷப்னா காளை, இடபம், அது எருது, எல்லா பொருளும் சொல்கிறாங்க. பாடுறாங்களா? பாடுறாங்க, வச்சிருக்காங்க. அந்த ரிஷபம்ங்கிறது அறம். இந்த இடத்துல சுந்தரர் நீதிதான கேட்கிறாரு. சுந்தரர் என்ன கேட்கிறாரு? நீதிதான கேட்கிறாரு. அப்போ அந்த அறம் அதுல பொருந்தது. இறைவன்ட்ட அவர் தன்னுடைய தேவையை கேட்கிறாரு. அதனால இந்த அறத்துக்கு அது பொருந்தும். இரண்டு பக்கமும் அடியார்கள் நெருங்கி போற்றாங்கிறார். இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இங்கேயும் அவருடைய கண்ணு பிரச்சனை இருக்குது. ரெண்டு பக்கமும் அடியார்கள் ஒன்றை போற்றாங்கன்னா காது வேலை செய்யுது. அடியார்கள் ரெண்டு பக்கம் வர்றது எப்படி தெரிஞ்சது? அப்போ இவர் புறக்கண்ணு தான் இல்லை, ஆனால் அகக்கண்ணில் அவருக்கு எல்லாமே என்ன செய்கிறது? தெரிகிறது. அல்லது யாரோ சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிடணும். யாரோ சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. ஆனால் அவர் புறத்தை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கண்ணு தெரிஞ்ச போது பாடின பதிகம் இது, கண்ணு தெரியாத போது பாடின பதிகம் இது என்று நீங்கள் பிரிக்கவே முடியாது. இந்த பதிகத்தில் கண்ணு தெரிஞ்சதுனால இந்த லாஜிக்லாம் இருக்குது, இதில் கண்ணு தெரியாதனால இந்த வர்ணனைலாம் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அம்மை முன்னால் போல இருப்பாங்கிறது இங்கே இருக்குதே. கண்ணு தெரியும் போது பாடுற மாதிரி பாடுறாரு, ரெண்டு பக்கமும் எல்லாரும் வர்றாங்கங்கிறத சொல்கிறாரு. புரியுதா? நீங்கள் பிரிக்கவே முடியாது, அப்படி தான் பாடுறாரு. என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம், புரியுதா? யாரோ ஒருத்தர் சொல்லலாம், அதையெல்லாம் அதில் சொல்கிறார். அடியார்கள் இந்த இடத்துல அடியார்கள் உன்னை வணங்கி துதிக்கிறாங்க. அதில் தான் அந்த உரை குறிப்பில் அடியார் துயர்படுறத நீ தாங்க மாட்டாயே என்ற குறிப்பு இருக்குங்கிறார். கோயில்ல நீ இருக்கியான்னு நான் கேட்டேன், அவன் உளம்போகீர் என்றானே. அந்த உளம்போகீர் என்பதுக்கு ரெண்டு பொருள். அந்த போகீருங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம். அது நான் கரூர், ஈரோட்டிலலாம் போய் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உளம் கரெக்டு, போகீர் எதுக்கு? உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்தார்னா ராத்திரி நீங்கள் போங்கன்னு சொல்லுவீங்களா? ஏதோ ரெண்டு இட்லி தாரங்க சாப்பிட்டு தென்னையில் படுத்துட்டு பிறகு எந்திரிச்சு போங்கன்னு தானே சொல்லுவீங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? இருக்கிறேன் போங்கிறாரு, கண்ணு தெரியும் தெரிஞ்சோம். அப்போ போகீர் என்பது நீங்கள் உங்களோட பணியை தொடருங்கள்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். இவர் இருக்கிறியான்னு கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அந்த ஏன் கேட்டார்? இருக்கிறியான்னு ஏன் கேட்டார்? அவருக்கு கண்ணு கிடைக்கல. இருக்கிறியான்னு ஏன் கேட்டார்? அவருக்கு கண்ணு கிடைக்கல, அப்போ இருக்கிறியான்னு கேட்குறாரு. அதில் ரெண்டாவது அர்த்தம் இருக்கிறியான்னு கேட்ட பிறகு நீ போன்னு சொல்கிறாருன்னா இப்போ கண்ணு தர்ற ஐடியா இல்லைன்னு அர்த்தம். அதில் இன்னும் ரெண்டாவது பொருள் என்ன நோக்கம் நமக்கு இப்போ இல்லை, கண்ணு இப்போ கொடுக்குற ஐடியா நமக்கு இல்லை, நீங்கள் கிளம்பலாம், அந்த அர்த்தமும் அதில் இருக்குது. புரியுதா? உளம்போகிறங்கிறதுல ரெண்டு பொருள் எடுக்கணும். ஒன்று, நீங்கள் உங்கள் பணியை தொடருங்க. இன்னொன்று, நீங்கள் இப்படி எத்தனை தடவை கேட்டாலும் உடனடியாக எதை கொடுக்குற ஐடியா இல்லை, நீங்கள் போங்க அப்படிங்கிற ஐடியாவும் அந்த திட்டமும் அதில் வரும். இதெல்லாம் பிறகு தொடர்ந்து பார்க்கலாம். வகுப்பை நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, சிவாய நம சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதி கேட்போம். எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயிடு நாளை பணியை நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய.
சித்தாந்த வகுப்பு தொடங்கணுங்கிறது ஐயாவுடைய ரொம்ப நாள் கனவு. பயங்கர சந்தோஷத்தில் இருந்தார். முகமே அப்படியே பயங்கர சந்தோஷத்தில் இருந்தார்.